கூட எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்குது. அதாவது மொத்த ஃபேமிலி இந்த மாதிரி ஹனிமூன் போனாங்க இல்லையா, அங்கே போயிட்டு இந்த மாதிரி எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கடையில இருந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கார் ஒன்று அவங்க பக்கம் வந்து நிற்கிது. அதுல இருந்து யார் இறங்குறாங்க அப்படின்னா நிலாவோட அப்பா அம்மா அண்ணன் அண்ணி இப்படி எல்லாருமே இறங்குறாங்க. அதை பார்த்து இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. நிலா பார்த்தீங்கன்னா என்னப்பா இந்த மாதிரி திடீர்னு வந்திருக்கீங்க, சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நீ சொல்லாம தானே வந்த, அதனால தான் நானும் சொல்லாம இந்த மாதிரி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலா உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலாவோட அப்பாவை நீ எங்கே போனாலும் எனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருந்த சொல்லணும் இங்கே வந்தாலும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா அதை கெடுக்கிறதுக்குன்னு வந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிலாவோட அப்பா இந்த மாதிரி சோழனை கூப்பிட்டு சொல்றாங்க, என்னப்பா இந்த மாதிரி குடும்பத்தோட இஷ்டப்பட்டு இந்த மாதிரி ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு வந்திருப்பீங்க, ஆனா இங்க இருந்து போகும்போது நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் போவீங்க, அந்த மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நிலாவோட அப்பா என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அங்க ஒரு செட்டப் பண்ணியிருப்பாங்க. என்ன செட்டப் அப்படின்னா இந்த மாதிரி அடியாட்களை செட் பண்ணி இந்த மாதிரி சோழன் சேரையும் பாட்டியை பல்லமே இவங்களெல்லாம் ஒரு 2 தட்டு சொல்லி அவங்க கிட்ட ஏதாவது சண்டை இழுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த குரூப் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி வந்து இந்த மாதிரி சண்டை இழுக்கும். ஆனால் அடி வாங்கினது ஐயனார் துணை ஃபேமிலி இல்லை, இந்த மாதிரி ஐயனார் துணை ஃபேமிலி மொத்தமாக சேர்ந்து இந்த மாதிரி அந்த அடியாட்கள் போட்டு சும்மா வெளுத்து எடுத்திருப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அடி தாங்க முடியாமல் அங்கே இருந்து ஓடி இருப்பாங்க. அதுக்கப்புறமா சோழன் ஒரு ஆளை பிடிச்சிட்டு இந்த மாதிரி சொல்றா யார் அவங்களை அனுப்புனது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அடியால் அப்படியே நிலாவோட அப்பாவை பார்க்குறாங்க. அதை பார்த்து நிலாவோட அப்பாவை இவன் மட்டும் இப்போ உண்மையை சொல்லிட்டான் அப்படின்னா அவ்வளோதான், நிலா இந்த இடத்துல வச்சு நம்மளை கண்டமணிக்கு திட்டுவாள அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு.